ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு ஈடன் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட நான் ரெக்கார்ட் பண்ணுற டைமிங்கில் மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈடன் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 2. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ரெபேக்கா கூட்டிட்டு போறா. நம்ம இப்போ யூனிவர்ஸை தாண்டி வெளியே வந்துட்டோம். இதுதான் சாக்குரா காஸ்மோஸ் அப்படின்னு ரெபேக்கா காமிக்கிறா. நிறைய பிளானட்ஸ் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க பாரு அப்படின்னு ஹாப்பி காமிக்கிறான். அவங்க என்னதான் அப்படி பண்ணியிருந்தாலோ அவங்க எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸையாச்சும் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டிசைட் பண்றான். பி கியூப்னு ஒன்று இருக்கு. அது இப்போ நிறைய பாக்ஸா பெரியுது. எங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் மியா அப்படின்னு ரெபேக்காவும் ஹாப்பியா இருக்கிறாங்க. என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இதுதான் பி கியூப். இதுல நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணி பாப்புலரா மாறலாம். நமக்கு நிறைய தொட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஸ்கர்ட் கடியில தெரியுமா நம்ம ஹீரோ குனிஞ்சு பாக்குறான். அதெல்லாம் தெரியாது, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இவ வீடியோவை காமிச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் மைக்கில் எடுத்ததும் இருக்கு. சாரி அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. மைக்கேல் நீயுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டிருப்பான். ஹியூமன்ஸ் கூட நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது அப்படின்னு அந்த கிங் சொல்லியிருப்பான். அவங்கள நினைச்சு நம்ம ஹீரோ கொஞ்சம் லைட்டா ஃபீல் பண்றான். கண்டிப்பா நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸை பிடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ப்ளூ கார்டன் பிளானட் போய் உன்னை ஃபர்ஸ்ட் ஒரு அட்வென்ச்சரரா ரெஜிஸ்டர் பண்ணலாம், அதுக்கப்புறமா நீ எந்த பிளானட்னாலும் போலாம் அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொல்லவும், நானும் உன்ன மாதிரியே பண்ணணுமா மியாவ் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். இல்லைன்னா சொல்லவும், ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பேசாம எனக்கு பாடி கார்டா இருக்கிறியா, உன்ன மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் எனக்கு தேவை. நான் போற நிறைய இடம் டேஞ்சரஸா இருக்கும், நீ ஏன் கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்போ நம்ம ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்றான். அட்வென்ச்சரர்ஸ் எல்லாரும் இருக்கிற ப்ளூ கார்டன் பிளானட்க்கு இவங்க வராங்க. இங்க எல்லாமே சூப்பரா இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். இந்த இடமே பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். உன்ன போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. ஹியூமன்ஸ் இங்கேயும் ஹியூமன்ஸ் நிக்காங்க, அங்கேயும் ஹியூமன்ஸ் நிக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நான் எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போகவும், நீ என்ன பண்ணுவேன்னு தெரியும், என்னைய தொட்டு பார்த்த மாதிரி இங்க யாரையோ தொட்டுறாத அப்படின்னு சொல்லவும், ஆமா ஏன் கண்ணாடி போட்டிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ஒரு ஃபேமஸ் பி கியூபர், இது என்னோட ஐடென்டிட்டியை மறைக்கும் அப்படின்னு சொல்றா. இங்க பாரு ஷிக்கி, நிறைய மனுஷங்க இருக்காங்க தான், ஆனா எல்லாருமே நல்லவங்க கிடையாது, எல்லாரும் கூடயும் நீ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே என் கூட ஃப்ரெண்ட் ஆகு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒருத்தனை பிடிச்சி டிஸ்டர்ப் பண்றான். இப்படி எல்லாம் பண்ணனா அவன் கண்டிப்பா அவன் கூட ஃப்ரெண்ட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்றா. ஆமா அது என்னது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். ஓ இதுதான் மதர் அப்படின்னு சொல்லி சொல்லவும், ஓ இதுதான் மதரா அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க கிராண்ட்பா டீமன் கிங் சொன்னதை யோசிச்சு பாக்குறான். யூனிவர்ஸ்ல மதர் ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க, நம்மளோட எந்த ஒரு ஆசையவும் அவங்க நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்லியிருப்பாரு. இவங்க தான் மதரா. மதர் ப்ளீஸ் என்னோட ஆசையை நிறைவேற்றுங்க, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும், அது போக என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸும் சரியாயிரணும், நான் அவங்கள ரொம்பவும் மிஸ் பண்றேன், ப்ளீஸ் அவங்கள என் கூட ஃப்ரெண்ட் ஆக்குங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த பையனுக்கு என்ன மூளை கலண்டு போச்சா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க பாக்குறாங்க. ஷீகி இது ஜஸ்ட் ஒரு ஹாலோகிராம் தான், ஒரிஜினல் மதர் இதை விட ஒரு ரொம்பவே பெருசா இருப்பாங்க, அவங்க சாக்மோ காஸ்மிக்ஸை தாண்டி எங்கேயோ வெளியே இருக்காங்க, அவங்க எதுக்காக இருக்காங்கன்னு தெரியல, ஆனா இவங்களை பார்த்த ஒரு அட்வென்ச்சரர் இவங்களை காடஸா வழிபட ஆரம்பிச்சிட்டாரு, இவங்க எந்த ஒரு ஆசையும் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதையும் இருக்கு அப்படின்னு சொல்றா. இந்த மதரை நான் இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு நீ மதரை பாத்தியா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. ரெபேக்காக்கு கொஞ்சம் அவமானமா இருக்கு. இந்த பையன் எப்படி கதை விடுறான் பாரு, இவன் மதரை பார்த்தானா அதை நம்ம நம்பணுமா அப்படின்னு சொல்லி கலாய்க்கவும், நான் யாருன்னு தெரியாம என்ன கலாச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எல்லாரும் அமைதியாகிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ண போறானோன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா, நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எல்லாரும் இன்னும் நம்ம ஹீரோவை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோவை ரெபேக்கா இழுத்துட்டு போறா. ஷேக்கி நான் தான் முதல்லயே சொன்னல, எல்லாருக்கூடயும் நீ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட முடியாது, எல்லாருமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொல்றா. அப்ப நான் என்ன பண்ண நம்ம ஹீரோ கேட்கவும், கண்டிப்பா உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, பட் பொறுமையாயிரு அப்படிதானே ஹாப்பி அப்படின்னு சொல்லி அவ திரும்பி பார்த்தா. ஹாப்பியை கண்ணாடி பெட்டிக்குள்ள போட்டு ஒருத்தன் வந்து கடத்திட்டு போயிருந்தான். எக்ஸைட் பிளானட்ல இருக்கிற ஒரு கேட்டு, இதுக்கு கண்டிப்பா நிறைய வேலை போகும் அப்படின்னு சொல்லி ஹாப்பியா அவன் கடத்திட்டு போறான். எங்க ஃப்ரெண்டை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறான். ரெபேக்கா என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லி ஹாப்பி கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஹாப்பியை காப்பாத்துறதுக்கு ஓடுதான். ரெபேக்கா அப்படியே ஷாக்ல நிக்கிறா. ஹே பூனைக்குட்டி, உனக்கு பசிக்குதா, வெளியே போக இடம் இல்லையா, நீ தனிமையில இருக்கியா அப்படின்னு கேட்கவும், ஆமா அப்படின்னு அந்த கேட்டோ சொல்லுது, நானும் ஒன்ன மாதிரி தான் அப்படின்னு சொல்லி ரெபேக்கா பிளாஷ்பேக் எல்லாம் யோசிச்சு பாக்குறா. நம்ம ஹீரோ இப்போ அந்த ஆன்டி கிராவிட்டி ஈத்தர் கியரை யூஸ் பண்ணி அப்படியே செவுத்து மேலாம் ஓடுறான். யாரா இந்த பையன் அப்படின்னு சொல்லி அவன் இன்னும் செம்ம ஃபாஸ்டா போக ஆரம்பிக்கிறான். இது ஒரு ஆம்பளை, இது ஒரு பொம்பளை, இது ஒரு வயசானவர், குண்டான லேடி, ஒல்லியான பையன், ஒல்லியான பொண்ணு, இது என்னன்னே தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ ஹியூமன்ஸை புதுசா பாத்துக்கிட்டே அப்படியே போயிட்டு இருக்கான். எல்லாருமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க அப்படின்னு ரெபேக்கா சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, இந்த இடத்துல நிறைய ஹியூமன்ஸ் இருக்காங்க, ஆனா எனக்கு கண்டிப்பா தெரியும் ரெபேக்கா சொன்ன அந்த மோசமானவன் நீ தான் அப்படின்னு நம்ம ஹீரோ கிராவிட்டியை யூஸ் பண்ணி அவனை கீழே இழுத்து போடுறான். பிரச்சனை வேண்டாம், இங்க இருந்து ஓடிருங்க அப்படின்னு சொல்லி அவன் மேல பார்க்க ஷூட் பண்றான். ஹாப்பியா ஒழுங்கா கொடுத்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஹாப்பியா இது என்ன காமெடியான பேரு அப்படின்னு அந்த கடத்தினவன் கேட்கறான். ரெபேக்கா எனக்கு கொடுத்த பேரு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹாப்பி சொல்றான். ஹே பூனைக்குட்டி, உனக்கு பேர் இல்லையா, நீ என் கூட ஃப்ரெண்டாரன்னு சொன்னப்ப எனக்கு ரொம்பவும் ஹாப்பியா இருந்துச்சு, ஸோ நான் உனக்கு ஹாப்பின்னு பேர் வைக்கிறேன் சரியான்னு சொல்லப்போம். ஹாப்பியும் ஓகே அப்படின்னு ஹாப்பி ஆகிறான். மரியாதையா எங்க ஃப்ரெண்டை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான்.
சொல்றான். பாஸ் சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க, நமக்கு லக் இங்க பாருங்க அப்படின்னு காமிக்கிறான். எக்ஸிட் பிளானட்ல இருக்கிற கேட்டா அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பாஸ் வந்து பாக்குறான். ரெபேக்காவும் அங்க வந்துருதா, இவள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு அவங்க பாக்குறாங்க. இவ ஒரு பி கியூபர் அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. எங்க ஃப்ரெண்ட் திரும்பி எங்க கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ரெபேக்காவை சொல்றாங்க. முடியாது அப்படின்னு அவங்க சொல்லவும், ஹாப்பிக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சு, உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பா சொல்றா. நான் குட்டியா இருக்கும்போது என்ன வேண்டான்னு வெறுத்துட்டாங்க அப்படின்னு ஹாப்பி சொல்லவும், என்னையும் அதே மாதிரி தான் வெறுத்துட்டாங்க. நம்ம 2 பேரும் ஒன்னா இருப்போம், நம்ம தனிமையவே ஃபீல் பண்ண மாட்டோம், நம்ம எப்பவுமே ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொன்னதை யோசிச்சு பாக்குறா. நம்ம ஹீரோவை ஈத்தர் கியரை ஆக்டிவேட் பண்றான். தரையில எப்படி இவன் சறுக்கிட்டு போறான் அப்படின்னு சொல்லி அந்த கடத்தினவ பாக்குறான். அவன் ஏதோ ஒரு ஈத்தர் கியரை யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் சொல்றான். இப்போ அந்த பாஸ் வந்துட்டு கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். சரி ஜாகிரதா அப்படின்னு ரெபேக்கா சொல்றான். அவங்க 2 பேரும் தப்பிக்கிறாங்க. பாஸ் ஏன் மேல ஷூட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கடத்தினவ வந்து ஹாப்பியை கீழே போடுறான். இப்போ ஹாப்பியும் வெளியே வரான். அந்த ட்ரக் திடீர்னு அவங்க மேல வந்து மோதிச்சுல அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க. ரெபேக்கா சின்ன வயசுல ஆக்சிடென்ட் ஆனதுல ஹாப்பி வந்து ரத்த வெள்ளத்துல இருக்கான். ஹாப்பி என்னை விட்டு போயிடாத, என்னை தனியா விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி ரெபேக்கா அழுதுட்டு இருக்கா. அந்த பூனை அழுக்கா இருக்கதை தொடாதன்னு ஒருத்தன் சொல்லவும், யோ அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா, இதுவா முக்கியம் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான். கடவுளே எப்படியாச்சும் ஹாப்பியை காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ரெபேக்கா அழுதுட்டு இருக்கா. இப்போ இங்க ரெபேக்கா வந்துட்டு ஹாப்பியை சேஃபா பிடிச்சிருதா. என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சிருந்தா, ஹாப்பி இப்போ ரோபோட் மாதிரி இருந்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறான். நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஹாப்பி இப்போ ஒரு 2 கன்னா வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறான். கடத்தல்காரங்க ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ அதுக்கு மேல ஷாக் ஆகுறான். இது நமக்கான நேரம் அப்படின்னு சொல்லி இப்ப ரெபேக்கா வந்துட்டு எல்லாரையுமே ஷூட் பண்றா. பாஸ் அவ ஒரு புல்லட் கூட விடாம எல்லாரையுமே பக்காவா ஷூட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா நான் இன்னும் என்னோட பவரை எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் அந்த கண்ணையை இன்னும் பெருசாக்குறான். ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ வந்து ரெபேக்காவை காப்பாத்திருக்கான். மேல இருந்து ஒன்னால இன்னும் கிளியரா ஏன் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப ரெபேக்கா வந்து அந்த பாஸ் ஷூட் பண்றா. இப்போ அந்த பாஸ் தோத்து போயிருந்தான். கடத்தினவன் வந்துட்டு ரெபேக்காவை ஷூட் பண்றா. பட் அவ திரும்பி பார்க்காமலே அவனை கரெக்டா ஷூட் பண்ணிட்டா. இது ஈத்தர் புல்லட் தான், சோ அவங்களுக்கு காயம் ஏற்படாது, பட் மயங்கிடுவாங்க அப்படின்னு சொல்றா. ஹாப்பி நீ ஒரு ரோபோட்டா, நீ உண்மையிலேயே ஆசம், பாக்குறதுக்கு ரோபோட் மாதிரி தெரியல நம்ம ஹீரோ சொல்லவும், அதோ அந்த ஆள் கூட ஆண்ட்ராய்டு தான் சொல்லவும், அப்போ அவனும் ரோபோட்டா ஹியூமன் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஒரு தடவை ஆக்சிடென்ட்ல எனக்கு இப்படி ஆயிடுச்சு, ஆனாலுமே நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஹாப்பிக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. ரெபேக்கா என் பாடி பார்ட்ஸ் எதையும் என்னால ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு ஹாப்பி சொல்லவும், ரெபேக்கா போய் அவனை கட்டி பிடிக்கிறா. நான் ஒரு ரோபோட், என்ன பார்த்து உனக்கு பயம் இல்லையான்னு ஹாப்பி கேட்கவும், எப்படி இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்றா. ரெபேக்கா அப்படின்னு சொல்லி ஹாப்பியும் உட்காந்து ஆளுறான். நீங்க ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்டா இருந்தீங்கன்னா அது மிஷினா இருந்தாலும் அதை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். அவ ஏன் அப்படி சொன்னான்னு இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது. ஏன்டா அந்த மாதிரி என்ன பார்த்துட்டு இருக்க, சரிவா நம்ம போய் முதல்ல ஒன்னு ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. இப்போ அவுட்டர் ஸ்பேஸ்ல காமிக்கிறாங்க. மேடம் டீமன் கிங்கோட அந்த பையன் இல்ல அவன் பேரன் நினைக்கிறேன், கிராண்ட்பெல்ல விட்டு அவன் வெளியே வரவே மாட்டான்னு சொல்ல அவன் இப்ப வெளியே வந்துட்டான். ப்ளூ கார்டன் பிளானட்ல அவன் ஃபைட் பண்ணதை சில பேர் பார்த்திருக்காங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லவும், அதுக்கான நேரம் வந்துருச்சு, நம்மளும் ப்ளூ கார்டனுக்கு போடும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. புதுசா காமிச்ச இந்த எல்சி கிரிம்சன் அப்படிங்கிறவள ஒரு பைரட் அப்படின்னு சொல்லி நம்ம கீழே காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ வயதுக்காக அவ நோட்டீஸ் பண்றா. அண்ட் அந்த மதர் வந்துட்டு நம்ம ஹீரோ கிராண்ட்பெல்ல விட்டு வெளியே வரும்போது இந்த யூனிவர்ஸை நம்ம ஹீரோ சேஞ்ச் பண்ண போறானா இல்ல அழிக்க போறானா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நம்ம ஹீரோவுமே வந்துட்டு மதரை இதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். உண்மையிலேயே நம்ம ஹீரோ யாரு, டீமன் கிங் எங்க இருந்து நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வந்தான், எதுக்காக அவனை தன்னோட பேரன்னு சொல்லி வளர்க்கணும், அந்த டீமன் கிங்குக்கு என்ன ஆச்சு, என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.